வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். கடந்த மாத தொடக்கத்தில் உச்சத்திற்கு போன தங்கம் விலை அதன் பிறகு மெல்ல குறைந்தே வருகிறது. இதனால் மக்கள் குஷியில் உள்ளனர். இதற்கிடையே தங்கம் விலை குறைவதற்கான காரணத்தை விளக்கியுள்ள ஆனந்த் ஸ்ரீனிவாசன், வரும் காலங்களில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்தவுடன் தங்கம் விலை பறக்க தொடங்கிவிட்டது. அதன் பிறகு ட்ரம்ப் தினசரி ஒரு அறிவிப்பு, சீனாவுடனான வரி என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பண்ண தங்கம் விலை புதிய உச்சத்திற்கு பறந்தது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 74,320 ரூபாய்க்கு போனது. ஆனால் அதன் பிறகு பிரேக் பிடித்த தங்கம் விலை சட்டென ரிவர்ஸ் கியர் போட்டது. தொடர்ந்து தங்கம் ரேட் குறைந்தே வருகிறது. நேற்றைய தினம் ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தங்கம் விலை இப்படி சட்டென குறைந்து வருவது பலருக்கும் மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கிறது. அதே நேரம் தங்கம் விலை எந்த அளவுக்கு குறையும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கான பதிலை பிரபல பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலை 205 ரூபாய் குறைந்து இருக்கிறது. இது வாங்க ஒரு நல்ல வாய்ப்பு. ஆபரண தங்கம் ஒரு கிராம் 8,755 ரூபாயில் இருக்கிறது. கோல்டு பீஸில் கூட மக்கள் தங்கம் வாங்கும் ஆப்ஷன் இருக்கிறது. இப்போதைக்கு குறைய தங்கம் வாங்குவதே பெஸ்ட். இப்போது குறைந்தாலும் அது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார். முதலில் அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை வந்துவிட்டது. ஆனால் இதெல்லாம் இல்லை என அங்குள்ளவர்கள் பூசி முடுக்குகிறார்கள். ஆனாலும் டெக்னிக்கலாக பார்த்தால் நெகட்டிவ் வளர்ச்சிதான், பொருளாதார மந்தநிலை தான். ஏனென்றால் ட்ரம்பிற்கு பயந்து மார்ச் 31ஆம் தேதியே சீனாவிலிருந்து ஏகப்பட்ட சரக்குகளை இறக்கிவிட்டார்கள். எனவே ஏற்றுமதியில் இறக்குமதியை மைனஸ் செய்யும் போது வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துவிட்டது. இது ஜிடிபியில் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. இதனால் ஜிடிபி நெகட்டிவில் தான் இருக்கிறது. ஆனால் இது இறக்குமதி திடீரென அதிகரித்ததால் ஏற்பட்டது. அடுத்த காலாண்டு சரியாகிவிடும் என அங்குள்ள சிலர் கூறி வருகிறார்கள். ஆனால் இது மட்டுமின்றி அமெரிக்காவில் மக்கள் செலவு செய்வதும் கூட கணிசமாக குறைந்துவிட்டது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதேபோல மற்றொரு புறம் இப்போது அங்கு இறக்குமதி செய்தது காலியானவுடன் புதிய சரக்குகளை இறக்குமதி செய்ய வேண்டும். அப்போது விலைவாசி அதிகரிக்கும். ட்ரம்பால் ஏற்பட்ட பாதிப்பு இதுதான். வரும் காலத்தில் இது இன்னும் மோசமாகும். மற்றொரு புறம் ரிசர்வ் வங்கியும் இந்திய ரூபாய் மதிப்பை பெரிய அளவில் குறைய விடாமல் தடுத்து வருகிறது. அதே நேரம் இதனால் இந்தியாவின் மருத்துவ மற்றும் ஐடி நிறுவனங்கள் பாதிக்கும். ஆனால் தங்கத்தில் நமது கணக்கு சரியாகவே இருக்கிறது என்று கூறியுள்ளார். இது ஒரு செய்தி மட்டுமே. இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகர்களிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும். வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.